எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து நீதி கட்சியை பற்றியும் அறிஞர் அண்ணாவை பற்றியும் முக்கியமான சில கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். நீதி கட்சியின் மூளை என்று அழைக்கப்பட்டவர் வந்து அண்ணாவை தான் நீதி கட்சியின் மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. அழைத்தவர் அப்படின்னு சொல்லி நீதி கட்சியின் மூளை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா டாக்டர் வரதராஜலு. இவர் வந்து அப்போதைக்கு காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். நெக்ஸ்ட் வந்து அண்ணாதுரை தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, இடம். அண்ணாதுரை தீர்மானங்கிறது அண்ணாவோட ஒரு 4 விஷயங்களை உள்ளடக்கி இருக்கும். அது வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1944 ஆகஸ்ட் 27 சேலத்தில் வந்துட்டு நீதி கட்சியோட மாநில மாநாடு நடைபெற்றிருக்கும். அப்போ தான் வந்துட்டு நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. அதோட அண்ணாதுரை தீர்மானங்கிறது ஒரு 4 விஷயம் அதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அண்ணாதுரை தீர்மானத்தோட சிறப்பம்சம் வந்துட்டு என்னென்னா, ஆங்கிலேய ஆட்சியாளர்களால் தரப்பட்ட சர் ராவ் பகதூர், திவான் பகதூர் அப்படிங்கிற அந்த கௌரவ பட்டத்தெல்லாம் துறக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பெயருக்கு பின்னாடி இந்த ஜாதி பெயர்கள்லாம் எதையுமே போட்டுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த உள்ளாட்சி மன்ற தலைவர் வந்து கௌரவ மேஜிஸ்ட்ரேட்ஸ் பதவிகளிலிருந்து விலக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க இந்த சேலம் மாநாட்டில் தான். நெக்ஸ்ட் வந்து அண்ணா அவர்களின் முதல் கவிதை நூல் எதுனா காங்கிரஸ் ஊழல். இது வந்து 1937 விடுதலை ஏட்டில் வந்து வெளியாயிருக்கும். விடுதலை பத்திரிகை வந்து யார் நடத்திட்டு இருப்பான்னா பெரியார் வந்து ஈரோட்டிலேருந்து நடத்திட்டு இருப்பாரு. அதாவது அண்ணாவும் பெரியாரும் வந்து திருப்பூரில் நடைபெற்ற செங்குந்தர் இளைஞர் மாநாடு அப்படிங்கிற மாநாட்டில் வந்து ஃபஸ்ட்டாக சந்திச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அண்ணா வந்து ஒரு பார்ட் டைம் மாதிரி வந்து ஈரோட்டுக்கு போயிட்டு விடுதலை ஏட்டில் வந்து ஒரு துணை ஆசிரியராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ தான் வந்து காங்கிரஸ் ஊழல் அப்படிங்கிற அந்த முதல் கவிதை வந்துட்டு 1937 விடுதலை ஏடு வாயிலாக வெளியிட்டிருப்பாங்க. இது வந்து காங்கிரஸை பற்றி நிறைய ஒரு இதாக என்னென்ன அவங்க இது பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து அண்ணாதுரை பிறந்த வருஷம் வந்துட்டு செப்டம்பர் 15, 1909. அதே மாதிரி செப்டம்பர் 17 வந்து பெரியாரோட பிறந்த நாள். நெக்ஸ்ட்டு வந்து திமுக ஸ்டார்ட் பண்ணதும் செப்டம்பர் 17 தான். இது செப்டம்பரில் வந்துட்டு பெரியாரோட பிறந்தநாள், அண்ணாவோட பிறந்தநாள், திமுக ஸ்டார்ட் பண்ணது, இது எல்லாமே சேர்த்து தான் டிஎம்கே வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பரில் வந்து முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டாடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அண்ணாவின் முதல் கட்டுரை நூல் வந்து எதுனா பெண்கள் சமத்துவம். இது வந்து 1931 தமிழரசு இதழில் வெளிவந்திருக்கும். தமிழரசு இதழை நடத்திட்டு இருந்தது யாருன்னா மாசிலாமணி அப்படிங்கிறவர் நடத்திட்டு இருந்திருப்பார். அது வந்து அண்ணாவின் முதல் கட்டுரை நூல் வந்து இது வந்து பெண்கள் சமத்துவம் 1931. நெக்ஸ்ட்டு வந்து அண்ணா நீதி கட்சியில் சேர்ந்த ஆண்டு வந்து 1934 வந்து முறைப்படி நீதி கட்சியில் அண்ணா வந்து சேர்ந்திருப்பார். நெக்ஸ்ட் வந்து நீதி கட்சியானது திராவிடர் கழகம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எப்போ அப்படின்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி அண்ணாதுரை தீர்மானமும் நீதி கட்சியானது திராவிடர் கழகம் பெயர் மாற்றம் பண்ணது ரெண்டுமே ஒன்று தான். அது வந்து 1944 ஆகஸ்ட் 27 சேலத்தில் தான் நீதி கட்சியின் 16வது மாநாட்டில். அதாவது இது வந்து நீதி கட்சியோட 16வது மாநாடு வந்து எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு கேட்டால் சேலம்னு சொல்லணும். அதே மாதிரி எப்போன்னா 1944 இங்கே தான் வந்துட்டு அண்ணாதுரை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அந்த அண்ணாதுரை தீர்மானத்தோட ஒரு அம்சம் தான் நீதி கட்சியானது திராவிடர் கழகம்னு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. இது வந்து அண்ணாவோட முக்கிய முழக்கம். அதாவது எப்படின்னா, நீதி கட்சியில் வந்து பெரியாரும் அண்ணாவும் இருப்பாங்க. பெரியார் வந்துட்டு நாகம்மையார் இறந்ததுக்கப்புறம் மணியம்மை அப்படிங்கிற சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணனால அண்ணாவுக்கும் பெரியாருக்கு வந்து மனஸ்தாபம் ஏற்பட்டு அண்ணா நம்ம கலைஞர் கருணாநிதி இருக்கார்ல, அவர் சில இந்த நெடுஞ்செழியன் அந்த மாதிரி இருக்கவங்க முக்கிய தலைவர்கள்லாம் வந்து பிரிஞ்சு வந்து திராவிடர் முன்னேற்ற கழகம், அதாவது திராவிடர் கழகம் அப்படிங்கிறதுலேருந்து திராவிடர் முன்னேற்ற கழகம்னு திமுக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சென்னை ராபின்சன் பூங்காவில் அதோட முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கும். அங்கே வந்துட்டு தான் அதோட கட்சியோட அந்த முழக்கமே வந்துட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிறத வந்து அண்ணா வந்து திமுகவோட முழக்கமாக வந்துட்டு கொண்டு வந்திருப்பார். இது வந்து அண்ணாவோட ஃபேமஸான கோட்ஸு, பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து காங்கிரஸ் அரசினால் தடை செய்யப்பட்ட அண்ணாவின் நூல்கள் வந்துட்டு என்னென்னா நம்ம முன்னமே பார்த்த ஆரிய மாயை மற்றும் லட்சிய வரலாறு. அதாவது காங்கிரஸ் ஊழல் அப்படிங்கிற முதல் கவிதை வந்து 1937 விடுதலை ஏட்டில் வெளியாயிருக்குன்னு பார்த்தோம். இது வந்து அண்ணாவின் நூல்கள் வந்து 2, அது வந்து காங்கிரஸ் அரசினால் தடை செய்யப்பட்ட நூல்கள் என்னென்னு கேட்டாங்கன்னா ஆரிய மாயை மற்றும் லட்சிய வரலாறு. நெக்ஸ்ட் வந்து திமுக தொடங்கிய வருடம் வந்து 1949 செப்டம்பர் 17. அதாவது இது வந்து பெரியாரோட பிறந்தநாள் அன்னைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பெரியாரோட கோச்சுக்கிட்டு தனி கட்சி ஆரம்பித்தாலுமே பெரியாரோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் செப்டம்பர் 17 தான் 1949 திமுக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இந்த மாதிரியே டைப்பில் வீடியோ அப்லோட் பண்ணவா இல்லை ஸ்டோரி மாதிரி சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? நெக்ஸ்ட்டு வந்து தமிழில் வந்து எந்த டாப்பிக்கில் வந்து வீடியோ உங்களுக்கு தேவையாக இருக்குது? அதே மாதிரி ஜிஎஸ்சில் வந்து அதிகமாக வீடியோ அப்லோட் பண்ணவா? எந்த மாதிரி உங்களோட கருத்தை வந்து தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.